ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். திருச்செந்தூர் ட்ராவல் வாக் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் ஒரு 11 வந்து நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனோம். பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் இருக்குது. இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தூத்துக்குடி பஸ்ஸு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் திருச்செந்தூர் பஸ்ஸு பிடிக்கிறோம். ஸோ 2 பஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிஷப் டேடி, ரிஷப், நான் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வீட்டிலேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இன்னும் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரிஷப் வந்து ஜன்னலேருந்து வெளில எட்டி பார்க்குறான். அதுக்கப்புறம் சில்லுன்னு ஏதாவது குடிக்க கொண்டு வாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பாதாம் பால் கொண்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். பாதாம் பால் சில்லுன்னு குடிச்சிட்டு பஸ்ஸு வந்து கிளம்ப போகுது ஃப்ரெண்ட்ஸ். 1 நைட் அங்கேயே தங்கிட்டு மறுநாள் வந்து மொட்டை அடிச்சுட்டு சாமி கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து 11 கிளம்பிட்டோம். 11 கிளம்பினோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர்நூன் 3 தான் அங்கே திருச்செந்தூரே ரீச் ஆனோம். ஸோ செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸு வந்து ஃப்ரெண்ட்ஸ் டவுன் பஸ் தான். அந்த பெரிய ஜன்னல் வச்சு இருக்கும்ல, ஸ்லைடு டோர் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஜன்னல் வச்ச பஸ்ஸு. செம்மையாக காற்று வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சில டைம் வந்து சூடாக காற்று வருது, சில டைம் ஜில்லுன்னு காற்று வருது. என்னால் மூச்சு வாங்கவே முடியல. ரிஷப் வந்து கொஞ்ச நேரம் நல்லா தூங்கினான் பஸ்ஸில். அவனுக்கு வந்து துப்பட்டை வந்து போற்றி விட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் காற்று உள்ளே கம்மியாக போணுச்சு என்னன்னு தெரில, நல்லா ஜாலியாக தூங்கினான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தூத்துக்குடி செக் போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அங்கே ரீச் ஆகிருக்கு பஸ்ஸு. நிறையா வண்டி நிற்கிது பாருங்கள். ரேட்டு டிக்கெட் எவ்வளோன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஆக்சுவலாக தூத்துக்குடி தான், பட் தூத்துக்குடி வெளில. எங்கள் ஊர்லேருந்து தூத்துக்குடி வந்து எவ்வளோ டிக்கெட்டுன்னு தெரில, ரிஷப் டேடி தான் தெரியும். ஆனால் தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் வந்து 32 ரூபா டிக்கெட்டு. எங்கள் ஊர்லேருந்து திருச்செந்தூர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா டிக்கெட்டு தான். 2 ஆளுக்கு வந்து 200 ரூபா அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணிட்டு இருந்தார் ரிஷப் டேடி. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போனோம். அங்கே வந்து 2 நேபாளி இருந்தாங்க. நேபாளி பையன். பிரியாணி வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் கொஞ்சோண்டு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் சாப்பிட்டோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட். பாருங்கள், பார்க்குறதுக்கு புது பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது, ஆனால் பழைய பஸ் ஸ்டாண்ட். இங்கேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் திருச்செந்தூர் வண்டி வந்து பிடிச்சோம். இங்கே பாருங்கள், எல்லாம் உப்பு தான், ஒன்லி உப்பு உப்பு உப்பு. எங்கள் ஊர்லேருந்து தூத்துக்குடி வந்து நான் அவ்வளோக்கா உப்பு தயாரிக்கிற இடம் பார்க்கல. தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் தான் நிறைய பிளேசஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாட்டர் மிலன் வந்து வாங்கி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து 20 ரூபா. ஸோ எங்களோட ட்ராவல் வந்து சூப்பராக ஜாலியாக போணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறையா வீடியோன்னா ஒரு 3 வீடியோ எங்கிட்ட இருக்குது. நான் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி பிளேஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாலத்துக்கு அடியிலேருந்து பஸ்ஸு போகிறது பாருங்கள், சூப்பராக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. நான் வந்து ஒன்லி வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒன்லி ஃபோக்கஸே வீடியோ தான். எந்த இடத்துல எடுத்தால் நல்லாயிருக்கும், எப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் வந்து அவ்வளோக்கா டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவங்க அப்பா கூட ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். பாருங்கள், எல்லாம் உப்பு தான், உப்பு உப்பு உப்பு. தூத்துக்குடி டு திருச்செந்தூர் நடுவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. நிறையா பிளேசஸ் இருக்குது பாருங்கள். வெயில் அப்படி வெயில் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கொளுத்துருச்சு வெயில். ஆஃப்டர்நூன் 3 வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். 3 வந்து ரூம் செக்இன் ஆகிட்டோம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் டேடி வந்து காவேரி ஆறு அப்படிங்கிறாரு. குட்டையை போய் காவேரி ஆறுன்னு சொல்லிட்டு இருந்தாரு, கிண்டல் பண்ணிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் திருச்செந்தூர் வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் திருச்செந்தூர் ரீச் ஆன உடனே லாட்ஜில் ரூம் எடுத்து ரூம்குள்ளே வந்து செக்இன் ஆகிட்டோம். வந்த உடனே ரிஷப் டாடி வந்து இது வாங்கி கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் என்னன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. இப்போ வந்து சும்மா வெளில சுற்றி பார்க்க வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டாடி வந்து டோர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. சரி வாங்க போகலாம். 3 o'clock வந்து லாட்ஜில் ரூம் எடுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் 5-6 o'clock வந்து வெளில கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டிவி இருந்துச்சு, ஆனால் டிவி பார்க்க பிடிக்கல. அதனால் 3 பேரும் ஜாலியாக வெளில கிளம்பிட்டோம். ஏதாவது பர்ச்சேசிங் பண்ணலாம், இல்லைனா ஏதாவது சாப்பிட்டு வரலாம், அப்படியே கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்குள்ளே கிடையாது, கோயில் வெளியில். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். நல்லா சூப்பராக இருந்துச்சு. டீட்டெயில்ஸ் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல வந்து ஷேர் பண்ணுறேன். நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து கோயில் ரொம்ப கிட்ட தான், பாருங்கள் இங்கேருந்தே கோயில் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் டவல் இல்லை, அதனால டவல் வாங்க வந்திருக்கோம். 120 ரூபாவா? ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி டவல் தான் இருக்குது எங்கேயுமே. நீங்கள் வேணால் இதே வாங்கிக்கோ. ஒரு டவல் இது மாதிரி வாங்குங்க, இன்னொரு டவல் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் டாடி வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தார். சடன்லி என்னை கூப்பிட்டாரு. இங்கே பாரு யானை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். யானையை பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு யானை நின்றுட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி திருச்செந்தூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ அந்த யானையா எந்த யானைன்னு தெரில, அதே தான் நினைக்கிறேன், என்னன்னு தெரில. ஸோ தூரத்துலேருந்து பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருந்துச்சு. கோயிலுக்கு வெளில தான் வச்சுருக்காங்க யானையை. ஆக்சுவலாக ஈவினிங் கோயிலுக்கு எதுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ், மொட்டை அடிக்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தங்குற ரூமும் கோயிலும் வந்து ரொம்ப கிட்ட இருக்குது. ஸோ ஈஸியாக வந்துடலாம். நாளைக்கு காலையில் 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுமா முடி வெட்டுற வேலை. அதனால் நாளைக்கு சீக்கிரமாக காலையில் எழுந்திரிச்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கிட்ட தான் இருக்குது ஹோட்டல் இங்கேருந்து. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு பாத்திங் டவல் வாங்கலான்னு இருந்தோம். பாத்திங் டவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் பெரிய பாத்திங் டவல் இல்லை. அதனால் வந்து ரிஷப்க்கு ஒன்று, எங்களுக்கு ஒன்று, 2 வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரிஷப் டாடி வந்து ஷார்ட்ஸ் வாங்கினார். இந்த ஷார்ட்ஸ் வாங்கின உடனே ரிஷப் டாடி வந்து 500 ரூபா தொலைச்சிட்டாரு. அது ஒரு பெரிய கதை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஷார்ட்ஸ் வந்து 150 ரூபா. 2 வாங்கியிருக்கணும், ஆனால் ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் வாங்கிட்டாரு. நல்லா கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த சோடா வந்து யார் குடிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரில. 90s வந்து நான் செம்மையாக குடிப்பேன். 90s அந்த காலத்தில் நம்ம எல்லோரும் 90s கிட்ஸ் தானே. அதுக்கப்புறம் ரூம் வந்த உடனே இந்த ஜன்னலை வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இங்கே பாரு, இந்த மாதிரி டிசைனில் வந்து ஜன்னல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாய் மடிக்கிற மாதிரி மடிச்சிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அழகாக இருக்குது இந்த மாதிரி டோரு. ரூம் டூர் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த vlogல வந்து ஷேர் பண்ணுறேன். சூப்பர் ரூம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏதாவது ஒரு குறும்புத்தனம் பண்ணணும் ரிஷப் டாடிக்கு, அப்போ தான் அவருக்கு வந்து பிடிக்கும். இது வந்து சோடா ஃப்ரெண்ட்ஸ். யார் யார் குடிச்சிருக்கீங்க? இதுக்குள்ளே ஒரு கோலி இருந்துச்சு. அந்த கோலி எடுத்து விளாண்டேன். வச்சுக்கலாம்னு சொல்லி எனக்கு ஆசையாக இருந்துச்சு, ஆனால் குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம கூட இருக்கக்கூடாது, தூக்கி போட்டுருன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருந்துச்சு அந்த கோழி குண்டு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து வாங்கின ஷார்ட்ஸு. கரெக்டாக இருந்துச்சு, சைஸ் எல்லாமே கரெக்டு. ஆனால் இது வாங்கினதுக்கப்புறம் 500 ரூபா தொலைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் டவல், ரொம்ப பெரிய டவல். இது வந்து ரிஷப்காக வாங்கினோம், ஒன்று வந்து எங்களுக்காக, 2 டவல். இப்போ கடலில் போய் குளிச்சாருன்னா மாற்றிக்கிறதுக்கு வந்து டவல் வேணும் இல்லையா, அதனால் வந்து ஒரு டவல். இதுதான் அவர் வந்து யூஸ் பண்ண போகிறாரு. அந்த மஞ்சள் கலர் வந்து ரிஷப் யூஸ் பண்ண போகிறோம். நல்ல பெரிய டவல் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரேட்டு கம்மி. சில கடையில் வந்து 120 ரூபா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வந்து 50 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 வாங்கினோம்.
அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சோடா குடிச்சாச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. நைட்டு வந்து டின்னர் வாங்க ரிஷப் டாடி வந்து கடைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காசை தொலைச்சாரு. கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பும்போது தான் காசை தொலைச்சாரு, 500 ரூபா. யார் தூக்கிட்டு போனாங்களே தெரில. மொபைலும் காசும் ஒரே பாக்கெட்டில் போட்டிருந்தார் போல். அது கரெக்டாக மொபைல் எடுக்கும்போது அந்த காசு வந்து கீழே விழுந்துருச்சு. ஆனால் ஜிப்பு இருந்துச்சு பாக்கெட்டில். ஆனால் ஜிப்பு இருந்தாலும் என்ன பண்ணுறது, காசும் மொபைல் ரெண்டுமே ஒரே பேக்கெட்டில் வைக்கிறதுனால மொபைல் எடுக்கிற டைமில் வந்து காசும் விழுந்துருச்சு. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தோசை சாப்பிட்டேன். எனக்கு வந்து ஹெவியாக சாப்பிட பிடிக்கல. தோசை சாப்பிட்டு தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் பாருங்கள் நல்லா ஜாலியாக கோயில் சுற்றி பார்க்கும்போதே தூங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து தூங்கினவன் நைட்டு 9 மணி வரைக்கும் நல்லா சார்ஜிங் போட்டுட்ருக்கான் பாருங்கள். சார்ஜிங் மோடில் இருக்கான். 6 o'clock தூங்கின ரிஷப் வந்து நைட்டு 10 o'clock எழுந்திரிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நைட் வியூ பாருங்கள். நைட்டு 10 o'clock 9 o'clock ஆக போகுது. ரிஷப் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏந்திரிச்சான். அவனுக்கு இட்லி ஊட்டி விடணும். ரிஷப் ஏந்திரிச்ச உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 1 o'clock தான் தூங்கினான். நல்லா ஜாலியாக விளாண்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தார். ரிஷப் ஜாலியாக விளாண்டா. நான் குளிச்சுட்டு நான் தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குளிராக இருந்துச்சு, அதனால் பெட்ஷீட் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவர் கீழே போய் வாங்கிட்டு வந்தார். அதை போத்திக்கிட்டு 3 பேர் ஜாலியாக தூங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். மறுநாள் காலையில் 3:30 மணிக்கே நான் ஏந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் உங்களுக்கு வீடியோ வந்து கண்டினியூஸாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.